இரவு தோட்டத்திற்கு வரவும் பொங்கல் பரிசு காத்திருக்கிறது. இந்த சீட்டை எப்படியாவது கார்த்திக் கிட்ட சேர்த்துட்டா போதும். அவர் படிச்சுட்டு தோட்டத்துக்கு வந்துருவாரு. தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே. என்ன இது பேப்பரு? பிரிச்சு பாப்போம். என்ன இதுல இரவு தோட்டத்துக்கு வரவும் பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு போட்டிருக்கு. யாரு இது எழுதுனது? ஓ, நம்மால்தான் எழுதினாளா? ஏன் நேர்ல சொல்லாம சீட் எழுதி போட்டிருக்கா? யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ரோகு டார்லிங், இந்த மாமனுக்கு அப்படி என்னதான் கிஃப்ட் தரப்போறேன்னு பாக்குறேன். என்ன ஏதோ சீட் எழுதி நம்ம மேல போடுறாரு? சின்னவா இருக்கும். பொங்கல் பரிசு காத்திருக்கிறதா போட்டிருக்கு. ஏன் நேர்ல கொடுக்க மாட்டாரா? தோட்டத்துக்கு வர வச்சு அதுலயும் ராத்திரியில தான் கொடுப்பாரா? அப்படி என்ன கிஃப்டா இருக்கும்? நைட்டு போய் பாப்போம். ஹலோ. ஆமா, இல்ல எனக்கு தெரியும். என்ன ஈஸ்வரி பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு சீட் எழுதி போடுறா? சரி சொல்லுங்க. போட்டது இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இந்த இடத்துல இவ மட்டும்தான் இருக்கா. என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சா இப்படி எல்லாம் பண்றா? பரவாயில்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளை பிரிச்சு வச்சுட்டு இந்த வயசுல கிஃப்ட் என்ன வேண்டி கிடக்கு. கிஃப்டுக்காக போகலனாலும் பொண்ணு மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்காவது போகணும். சரி, ஓகே, நான் வச்சிருக்கேன். இந்த வயசுல தனியா சந்திச்சு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இப்பதான் இளம திரும்பறதா நினைப்பா. ஏற்கனவே 4 பொண்ணுங்களை பெத்தாச்சு. பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்ன இது? சகல எதுக்கு இங்க வராரு? ஒருவேளை தூக்க வரல நடக்கலான்னு வந்திருப்பாரோ? அவர் கண்ணுல படாம இருப்போம், அதான் நல்லது. அப்பாடா, நம்மால வந்தாச்சு. கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம், மாமா வர இங்க இருக்காரே. என்ன பண்றது? எப்படி இவரை கூப்பிடுறது? புருஷா, புருஷா, இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. நீ இங்க வா, சொல்ற வா. இவர் எங்க போறாரு? ஒண்ணுமே புரியலையே. ரோகிணி எங்கப்பா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தனா மயில் மாமா வந்துட்டாரு. அதான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்.
இந்த மாதிரி எதுனா கிஃப்ட் கொடுக்கணும்னா உள்ளே கொடுக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வர சொன்ன? வீட்ல தான் அம்மா சித்தி 2 பேரும் இருக்காங்கல்ல, அதுலயும் சித்தி நம்மள சதா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள மீறி நான் எப்படி gift கொடுக்க முடியும்? அதான் யாருக்கும் தெரியாம நான் இங்கே gift கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐ, அப்பாடா, நம்ம ஆளு வந்துட்டா. ஏதோ gift கொடுக்கறது தானே சொன்னா, இவ வெறுங்கைய வீசிட்டு வரா. ஒருவேளை தோட்டத்துல இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாளோ? அ, அவ வரட்டும். அக்காவும் மாமாவும் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அவங்க எதுக்கு இங்க வரணும்? நமக்கு தான் பிரச்சனை இருக்கு, யாருக்கும் தெரியாம மீட் பண்றோம். அவங்க ரூம்லயே பேசிக்க வேண்டியதானே. ச்சே, உள்ள போர் அடிச்சிருக்கோம், வெளியே வந்திருப்பாங்க. அது எப்படி நாம வரும்போது கரெக்டா அவங்களும் வெளியே வராங்க? ஏ, இதுல என்ன இருக்கு? அவங்க வந்தா என்ன, விடு. அது எப்படி விடுறது? நம்ம தனியா ஜாலியா பேசிக்க முடியாம போச்சே. எங்க இந்த மனுஷனை காணோம்? நமக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாரு, எங்க போனாரு? ரோகிணி, ரோகு, இவர் ஏதோ பெருசா gift கொடுக்க போறாருன்னு நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ரோகிணி.